தீபிகா வணக்கம். மீண்டும் ஒரு தர்பூசணியை மையப்படுத்தி ஒரு உயிரிழப்பு என்ற செய்தி மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 15 வயது சிறுவன் பலியாகி இருக்கிறார். அதற்கு பின்னணியில் தர்பூசணி காரணம் என்று கூறப்படக்கூடிய செய்தியும் தீயாய் பரவி வருகிறது. இந்த சம்பவத்துடைய பின்னணியை பொறுத்தவரையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜான்கீர் என்ற மாவட்டம் உள்ளது. அங்கு சம்பா அப்படிங்கிற பகுதி, சம்பா மாவட்டத்திற்கு கூடிய குர்கோட் என்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது அங்கு ஒரு திருமண நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அந்த திருமண நிகழ்வில் போடி தால்கா என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன், அகிலேஷ் என்ற சிறுவன், அவருக்கு வயது 15 ஆகிறது. அகிலேஷ் திவார் என்ற சிறுவன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து அவருடைய உறவினர் வீட்டுக்கு செல்கிறார். அப்படி அந்த அவருடைய உறவினர் வீட்டுக்கு சென்ற போது அந்த இடத்தில் அவருடன் சேர்ந்து சில அவருடைய நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 பேர் மொத்தமாக செல்கிறார்கள். அவருடைய உறவினர் வீட்டில் துண்டு துண்டாக தர்பூசணி பழம் வெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்ட சிறுவர்கள் உடனடியாக அந்த தர்பூசணியை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். தர்பூசணி எடுத்து சாப்பிட்ட அனைவருக்கும் சற்று நேரத்தில், சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் அந்த சிறுவர்களுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்படி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில்தான் அகிலேஷ் திவார் உயிரிழந்திருக்கிறார். மற்ற சிறுவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு உடனடியாக காட்டுத்தீயாய் பரவுகிறது. தர்பூசணி சாப்பிட்ட சிறுவர் ஒருவர் உயிரிழந்து விட்டார், மற்றவர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று காட்டுத்தீயாய் பரவுகிறது. இந்நிலையில் தான் வெட்டி வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பல மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டதால் அந்த தர்பூசணி என்பது விஷமாக மாறி இருக்கலாம், இது நஞ்சு கலந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கிறார்கள். இதையடுத்துதான் உயிரிழந்த சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக சிறுவன் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும். ஏனென்றால் ஏற்கனவே இது போன்ற சம்பவம் நடைபெற்றது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மும்பையின் பைதோனியன் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தார்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அப்போது அங்கு இரவு விருந்து நிகழ்ச்சி நடந்தது. அதில் பிரியாணி சாப்பிட்டு விட்டு அதுக்கு பிறகு தர்பூசணி பழத்தை ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பிரியாணி சாப்பிட்டு விட்டு தர்பூசணி சாப்பிட்ட 4 பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திவிட்டது. ஒருவேளை பிரியாணி சாப்பிட்டு விட்டு தர்பூசணி சாப்பிடக்கூடாதா, அப்படி சாப்பிட்டால் உயிரிழப்பு ஏற்படுமா என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவியது. அதற்கு பிறகுதான் விசாரணையில் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் தடவியல் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையில் தான் தர்பூசணி விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதியானது. அப்படி என்றால் தர்பூசணி சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரியாணி சாப்பிட்டு விட்டு தர்பூசணி சாப்பிடலாம், எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதில் விஷம் கலக்கப்பட்ட